ஏசி சர்க்கியூட் வயரிங் கம்ப்ளைண்ட். எல்லா ஏசி பாயிண்ட்டுமே ஷார்ட் சர்க்கியூட் ஆகி நிற்கிது. இதில் உள்ளுக்குள்ளே வந்து இருக்கிற வயர்லாம் எடுத்துகிட்டு வேறு புது வயர் மாற்றி விடணும். பாக்ஸஸ் எல்லாம் கருகி போய் நிற்கிது. உள்ள எம்சிபி எல்லாம் ட்ரிப் ஆகுது. இந்த மெட்டல் கிளாடு சாக்கெட்ஸு எம்சிபி இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஹேவல்ஸ் மேக்கில் வந்து மாடுலர் டைப்பு 20 ஆம்ஸில் வந்து அப்படியே மாற்றி விட்டுடலாம். ஸ்பேர்ஸும் ஈஸியாக கிடைக்கும். லோக்கலில் இருக்கிறவங்களும் ஈஸியாக வேலை பார்த்துக்கிறோம். இது வந்து அதுக்குண்டான ஏசி டிபி. மொத்தம் 11 ஏசி இருக்குங்க. எல்லாமே ஸ்பிட்டு கேசட்டு. இது எம்இ பேனல் போர்டுன்னு சொல்லுவாங்க. மொத்த லோட் டிஸ்ட்ரிபியூஷனும் இதிலேருந்து தான் பில்டிங் ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அதோட இதே யூபிஎஸ் இது ஃபுல்லாக வந்து கம்ப்யூட்டர்ஸ்க்காண்டி கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து யூபிஎஸ் ரூமுக்கு உண்டான டைமர் பேஸ்டு எக்ஸாஸ்ட் ஃபேன். 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாறி மாறி ஓடிட்டுருக்கோம். 24 ஹவர்ஸும் இந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் வந்து வேலை செஞ்சிட்ருக்கோம். இது இந்த பில்டிங்கோட எலக்ட்ரிக்கல் ரூமில் வந்து சர்வீஸ்க்கு வரப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சர்வீஸ் பண்ணுறப்ப எல்லா சுவிட்சஸையும் மெயின் பவர் சோர்ஸ் கம்ப்ளீட்டாக கட் பண்ணி வரணும். ரொம்ப பேர் என்ன செய்கிறாங்கன்னா பவர் சப்ளை வச்சுக்கிட்டே ஒர்க் பண்ணுறாங்க. கேட்டால் எங்களுக்கு நாங்கள் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்காதீங்க.